நவராத்திரி டே 4 மகாலட்சுமிய சிறப்பா வழிபாடு பண்ணி முடிச்சிருப்போம். டே 5 மகாலட்சுமி தாயார் கிட்ட நம்ம என்ன வரம் கேட்கணும்னு தெரியுமா? இன்னைக்கு மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு 8 செல்வங்களை அள்ளி கொடுத்திருப்பா. அப்படி கொடுத்த அந்த 8 செல்வத்தை நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். கையில எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தாலும் அதை பாதுகாத்து வச்சுக்க முடியலன்னா அதுக்கு கடவுளை நம்ம காரணம் சொல்லக்கூடாது. நாளைக்கு டே 5 நவராத்திரியில மகாலட்சுமி வைஷ்ணவி ரூபத்துல நம்ம எல்லாத்துக்குமே அருள் வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நாளைக்கு எப்படி அம்மா கிட்ட வரம் கேக்குறதுன்னு பாக்குறீங்களா? அம்மா தாயே, எனக்கு கொடுத்த அந்த 8 செல்வங்களை எனக்கு பாதுகாத்து கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட நாளைக்கு நம்ம மன்றாடி கேட்கணும். அம்பாள் எப்படி இருப்பா தெரியுமா? மகாவிஷ்ணுவே அப்படியே இறங்கி வந்து கையில சங்கு சக்கரத்தோட இருந்தா எவ்வளவு சிறப்பா இருக்குமோ அதே மாதிரி நாளைக்கு மகாலட்சுமி தாயார் வைஷ்ணவி ரூபத்துல கையில சங்கு சக்கரத்தோட நமக்கு அருள் வழங்குறதுக்கு ரெடியா இருக்கா. அதனால நீங்க என்ன கேட்கணும்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு எதுக்கெல்லாம் தீர்வு வேணுமோ, எதுக்கு சொல்யூஷன் வேணுமோ நீங்க நல்ல மனசார கேட்டீங்கன்னா சந்தோஷமா கொடுப்பா. அதே மாதிரி நீங்க கேட்கும் போது கொடுத்த அந்த 8 செல்வத்தை எனக்கு பாதுகாத்து கொடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த செல்வத்தை கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாத்தும் கொடுப்பா, உங்களோட பிரச்சனையும் தீர்த்து வைப்பா. பாரிஜாதம் மலர வச்சு அவளுக்கு நாளைக்கு அர்ச்சனை பண்ணலாம். விபூதி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். பழம் என்ன பிடிக்கும்னா மாதுளம் பழம் அவளுக்கு ரொம்ப விசேஷம், ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு சாமி கும்பிடுங்க. தயிர் சாதம் பிரியப்பட்டு சாப்பிடுவா. கடலை பருப்புன்னு சொல்லுவோம்ல, பூம்பருப்பு மாதிரி சுண்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் அவளுக்கு விசேஷமா இருக்கும். இவளுக்கு வைஷ்ணவி மட்டும் கிடையாது, மோகினின்னு கூட ஒரு பேர் உண்டு. ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மயக்கத்துல நம்ம இருந்தாலும் சரி, நம்ம வேண்டி கூப்பிட்டதும் ஓடோடி வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தீர்த்து வச்சிருவா. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நாளைக்கு ஒரு நிமிஷம் அவளுக்காக ஒதுக்கி வைஷ்ணவி தேவியே உங்களோட பிரச்சனைய சொல்லி இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வையுமா நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவா. நாளைக்கு அவளுக்குரிய நாள் விசேஷமா இருப்பா. சங்கு சக்கரத்தோட அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. மறந்துடாதீங்க, மாதுளம்பூ வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி, தயிர் சாதம் வச்சு கும்பிட்டாலும் சரி, பூம்பருப்பு வச்சு கும்பிட்டாலும் சரி, ஒண்ணுமே இல்லம்மா நான் மனசார வைஷ்ணவி தேவியை நினைங்க. நாளைக்கு நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்.